தேர்தல் கமிஷனுடைய வாக்கு திருட்டு சம்பந்தமா இந்தியா பூரா இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சி உருவாயிருக்கு. நீதிமன்றம் அந்த பிரச்சனைய நல்லா உள்வாங்கிடுச்சு. இப்ப இவங்க விடக்கூடிய உருட்டெல்லாம் இப்போ நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அதனுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்க 89 லட்சம் வாக்காளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தேர்தல் கமிஷனிடம் விளக்கமாக அளித்தோம். ஆனா தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 89 லட்சம் வாக்காளர் விளக்கத்தையும் தள்ளுபடி பண்ணிடுச்சு. என்னன்னு கேட்டா, 89 லட்சம் வாக்காளர்களுக்காக நீங்க கொடுக்க கூடாது, ஒரு வாக்காளரும் தனித்தனியா கொடுக்கணும் அப்படின்னு காரணம் சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கோம். நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே தேர்தல் கமிஷன் உச்ச நீதிமன்றத்துல போன வாய்தாவில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர் பிரச்சனையெல்லாம் அரசியல் கட்சி முகவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அது இப்போ அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்காக போய் அவங்க பிரச்சனைய சொன்னா நீங்க யார் அதை சொல்றீங்க? அப்போ அது வேற வாய், இது நார வாயின்னு ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவார். அது மாதிரி தேர்தல் கமிஷன் ஒரு பொறுப்பற்ற தன்மையில இது விளையாடுது, ஜனநாயகத்தோட விளையாடுது. 89 லட்சம் வாக்காளர்கள் பிரச்சனைய காது கொடுக்காம சர்வ சாதாரணமா இப்படி ஒரு அலட்சியமான பதில் மூலம் அது நிராகரித்திருக்கிறது. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது.